தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். தேவனுடைய தினமும் ஒரு தியானத்தை ஆரம்பித்து இன்றோடு 100 நாட்கள் 100 நாட்கள் என்னை தேவன் பேச வைத்தார் என்று நான் சொல்வதை விட தேவன் என் மூலியமா இடைப்பட்டு உங்களோடு பேசினார் என்று சொல்வது உத்தமமானது. அதுக்கப்புறமா இப்படி சொல்லலாம், தேவன் என்னை பேச வைத்தார், நான் பேசல, தேவன் இடைப்பட்டார். தேவன் இடைப்படும் போது அவரே உங்களுக்கு சில விஷயங்களையும் விளக்குவார். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் அவர் உங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் மேன்மையா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஆசீர்வாதத்துல ஒரு வேதனையும் இருக்காது. இனிமேலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதனை கொடுக்கிறார் அப்படின்னாலே புரிஞ்சுக்கோங்க, வேதனைகள்லாம் நீங்கி உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதத்தில் நீந்த போகிறது. தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.